கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த கால வேளையில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் இந்த 32வது வசனம் வாழ்க்கையை மாற்றுகிறதான ஒரு மகத்துவம் உள்ள கர்த்தருடைய வார்த்தை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்னங்க அந்த சத்தியம்? யாருங்க அந்த சத்தியம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு வாழ்க்கையில விடுதலை இல்லாம, வாழ்க்கையில ஒரு சுதந்திரம் இல்லாம, எல்லாம் இருந்தும் சமாதானம் இல்லாமல் சமுதாயத்தில் அநேக பேர் அலைந்து திரிகிறதை பார்க்கிறோம். காரணம், விடுதலை இல்லை. ஏதோ ஒரு தீய பழக்கங்களுக்கு அடிமைகளாகி, ஏதோ சில காரியங்களுக்கு அடிமைகளாகி, ஒரு சிறிய காரியத்தில் ஆரம்பிக்கிறதான சில பழக்கங்கள், பழக்க வழக்கங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய விளைவுகளை உண்டாக்கி, வாழ்க்கையில ஒரு ஆபத்தான தீர்மானத்தின் பாதையில அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகிறத நாம் பார்க்கிறோம். முடிவுல தற்கொலையாக கூட அவர்கள் வாழ்க்கை முடிகிறதை நாம் பார்க்கிறோம். நண்பு தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்க்கையில விடுதலை வேணும்னா இந்த சத்தியத்தை நாம் அறியணும். சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறது. வாழ்க்கையில விடுதலை வேணும்னா இந்த சத்தியம் நமக்கு தேவை. யாருக்குங்க விடுதலை தேவை? யாருக்குங்க இந்த விடுதலை அவசியம்? ஏதோ ஒரு காரியத்தில் அடிமையா இருக்கிறவர்களுக்கு. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, எதற்கு நீங்கள் உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள் என்று சொல்லி. இந்த கால வேளையில எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன். நீங்கள் எதற்கு அடிமைகளாக இருக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரத்துல வரப்போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரத்துல வரப்போகிறார். இன்றைக்கு அநேக பேருடைய வாழ்க்கை அநேக காரியங்களுக்கு அடிமை ஆயிருக்கிறதை பார்க்கிறோம். சில பேர் மொபைலுக்கு அடிமை, சில பேர் பேஸ்புக்கு அடிமை, சில பேர் பப்ளிக் மீடியாவுக்கு அடிமை, சில பேர் கேம்ஸ்க்கு அடிமை இருக்கிறதை பார்க்கிறோம். சில பேர் போதை மருந்துக்கு அடிமையாயிருக்கிறதை பார்க்கிறோம். சில பேர் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சைக்கு அடிமை இருக்கிறதை பார்க்கிறோம். சில பேர் தங்களுடைய வாழ்க்கையை ட்ரக்ஸுக்கும் மது போதைகளுக்கும், மது போதை மருந்துகளுக்கும் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விடுதலை இல்லாமல் இன்றைக்கு தவிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சூழ்நிலைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு ஒரு அடையாளம் தான். இந்த கால வேளையில நீங்கள் எதற்கு அடிமைகளாக இருக்கிறீங்க? இப்பேற்பட்ட காரியங்களிலிருந்து ஒரு விடுதலை இல்லாமல், ஐயோ எப்படி நான் இதுல இருந்து வெளியில வருவேன்? எப்படி இதுல இருந்து என்னுடைய பிள்ளைகளை வெளியில கொண்டு வருவது? எப்படி என்னுடைய குடும்பஸ்தர்களை இதுல இருந்து வெளியில கொண்டு வருவது? நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இப்பேற்பட்ட பாவமான தீய காரியங்கள் தொடர்ந்து வாழ்க்கையில அடிமைத்தனமாக்கி, நம்முடைய வாழ்க்கையை அடிமைத்தனமாக்கி நடத்தி கொண்டே இருக்குமானால், வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில எந்த பழக்கமும் நம்மை அடிமைத்தனத்தில் வைக்கக்கூடாது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள், சுதந்திரவாளிகள், சந்தோஷமா இருக்கணும், சமாதானம் இருக்கணும். இந்த சமுதாயத்தில் கர்த்தருக்காக சுதந்திரவாளிகளாக வாழணும், ஆண்டவருக்காக ஜீவனுள்ள சாட்சியாக நிற்கணும். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம எந்த சூழ்நிலையில், நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களை சந்தோஷமாய் வைக்கணும். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு. இந்த வசனத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்பேற்பட்ட அடிமைத்தனமான காரியங்களில் இருந்து வெளியில வருவது எப்படி? அதுக்கு வழி இருக்கிறதுங்க. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி. அதற்கு ஆதாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிப்போமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா பகுதிகளுக்கு கடந்து போகிறார் ஊழியத்தின் பாதையில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் போஜனம் கொள்ளும்படியாக ஊருக்குள்ள கடந்து போயிருக்கிறார்கள். ஆனால் அந்த வேளையில ஒரு சமாரியா ஸ்திரீ
தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாக ஒரு கிணற்றன் அண்டையில் கடந்து வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த இடத்துல இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரியோடு கூட பேசுகிறார். சமாரிய ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின உடனே அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் கடந்து வந்தது. 2 பேரும் பேசுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க சமாரியா ஸ்திரீயினுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். முடிவிலே மேசையா இவர்தான் என்று சமாரிய ஸ்திரீ தெரிந்து கொண்டாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சத்தியமானவர், அவர்தான் வழியானவர், அவர்தான் ஜீவனானவர், அவர்தான் மேசையா என்று அவள் அறிந்து கொண்ட உடனே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் கடந்து வந்தது. அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் கடந்து வந்ததாய் ஊருக்குள்ள கடந்து போய் என்னுடைய வாழ்க்கையை முழுவதும் சொல்லிவிட்ட மேசையாவாய் நான் கண்டேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தியை பிரசங்கிக்கிறதான ஒரு சமாரிய ஸ்திரியாக மாறினாள். இந்த சமாரிய ஸ்திரீ யாருங்க? பாவத்திற்கு அடிமையாக இருந்தவள். 5 புருஷர்கள் சமாரிய ஸ்திரீக்கு இருந்தார்களாம். அவளுடைய வீட்டுல ஒரு சகோதரன் இருக்கிறார், அவரும் அவளுடைய சொந்த புருஷன் அல்ல. இப்பேற்பட்ட பாவத்திற்கு அடிமையாய் இருந்தவள், இப்பேற்பட்ட பாவத்திற்கு அடிமையாய் வாழ்ந்து சமாதானம் இல்லாமல், வாழ்க்கையில திருப்தி இல்லாமல், பாவத்திற்கு அடிமையாய் வாழ்ந்த அந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவரை குறித்து பிரசங்கிக்கிறதான ஒரு நற்செய்தியாளரா அந்த ஸ்திரீ மாறிட்டா. பாருங்க, இந்த சத்தத்தை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எப்பேற்பட்ட காரியத்திற்கு அடிமையா இருக்கிறீங்க? தவறான காட்சிகளை பார்க்கிறதற்கு அடிமையா இருக்கிறீங்களா? தவறான பப்ளிக் மீடியாவுக்கு அடிமையா இருக்கிறீங்களா? மொபைல் போனுக்கு அடிமையா இருக்கிறீங்களா? தவறான நண்பர்களுக்கு நீங்கள் அடிமையா இருக்கிறீங்களா? எப்பேற்பட்ட உலக பிரகாரமான காரியத்திற்கு நீங்கள் அடிமையா இருக்கிறீங்க? அதிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்கிறது. அதனுடைய வழி என்னங்க? சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும். எப்படிங்க அந்த சத்தியத்தை அறிவது? ஆண்டவருடைய வேத வசனங்கள் இருக்கிறதே, ஆண்டவருடைய வேதமாகிய வேத புஸ்தகத்தை வாசிக்க வேண்டும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த புஸ்தகங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சரித்திரம் விவரமாக இருக்கிறது. இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை, இந்த கர்த்தருடைய வேத வசனங்களை படிக்க படிக்க படிக்க, வாசிக்க வாசிக்க வாசிக்க, இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க தியானிக்க அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆவீங்க. நீங்க ஒருவேளை அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம். இப்பேற்பட்ட அடிமைத்தனத்தில் நான் சிக்கொண்டிருக்கிறேன், இப்பேற்பட்ட தவறான காரியத்தில் சிக்கி கொண்டு தவறான காரியங்களுக்கு அடிமையாயிருக்கிறேன், ரகசியமா என்னுடைய வாழ்க்கை இப்பேற்பட்ட காரியத்திற்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறதே, இதிலிருந்து நான் விடுதலை பெற்று வெளியில வருவது எப்படி என்று வேதனத்தோடு இருக்கிறீர்களா? ஒரு நற்செய்தி உங்களை தேடி வருகிறது. சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்களேயானால் இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யாருங்க அந்த சத்தியம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த சத்தியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய 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 உங்களுடைய வாழ்க்கை அடிமைத்தனத்திலிருந்து மாறிவிடும். ட்ரக்ஸாக இருக்கலாம், போதை மருந்துகளாக இருக்கலாம், குடிப்பழக்கமாக இருக்கலாம், தீய பழக்கங்களாக இருக்கலாம். எப்பேற்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் அடிமைகளாக இருந்தாலும் உங்க வாழ்க்கையே தலைகீழாக மாற்றிவிடும். உங்களுடைய வாழ்க்கையை இப்பேற்பட்ட தவறான அடிமைத்தனத்திலிருந்து இந்த கர்த்தருடைய வார்த்தைகளாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரித்திரம் நிறைந்த அந்த வேத புஸ்தகம் மாற்றும் என்பதுதான் உண்மை. சொர்ந்து போக வேண்டாம். எந்த இடத்திற்கு சென்றாலும் நீங்கள் விடுதலை பார்க்க முடியாது. சத்தியத்தை நீங்கள் அறிகிற பொழுது, சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை கடந்து வரும் என்பது தான் உண்மை, சத்தியம். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை விடுதலையாக்கி இந்த நாள் முழுவதும் உங்களை நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோக நல்ல தகப்பனே, இந்த கால வேளையில் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய மனதிற்கும் இவர்கள் மேல் இறங்கி வருவதாக. ரத்த கோட்டுக்குள்ள இவர்களை மூடி மறையும். இவர்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். எப்பேற்பட்ட அடிமைத்தனத்தில் இவர்கள் வாழ்க்கையில சிக்கொண்டிருந்தாலும் இவர்களை விடுதலையாக்காண்டே, இவர்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. இவர்கள் மேல் மனதுருகும் ஆண்டவரே. இவர்களை மாட்டுகிறதான, இவர்கள் வாழ்க்கையை சீரழிக்க பார்க்கிறதான எல்லா தீய பழக்கங்கள், எல்லா தீய அடிமைத்தனங்கள் அழிந்து போகட்டும். இந்த கால வேளையில் கர்த்தருடைய மனதுருப்பு இவர்கள் மேல் இறங்குவதாக உடைய ரத்த கோட்டுக்குள்ள மறையும். கர்த்தருடைய பிரசன்னம் இவர்களை நிரப்பட்டும் என்று சொல்லிக்கிறேன். இந்த ஒரே உடைய மனதுருக்கத்தினால் இவர்களை நிரப்பும்.
இவர்களை தொட்டு விடுதலையாக்கி ஆசீர்வதித்து நடத்தும். சமாரியா ஸ்திரீ, ஆண்டவரே, பாவத்திற்கு அடிமையாக அவள் இருந்த பொழுது, உம்மை அறிந்த பொழுது அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொண்டு, மேசையாவை நான் கண்டேன் என்று ஊருக்குள்ள உம்மை குறித்து பிரசங்கிக்கிறதான ஒரு பிரசங்கியாராக மாறிட்டாளே தகப்பனே. உம்மை அறிகிற பொழுது எங்கள் வாழ்க்கையில விடுதலை, உம்மை அறிகிற பொழுது எங்க வாழ்க்கையில மனமகிழ்ச்சி, சமாதானம், ஒரு பெரிய திருப்தி. இந்த கால வேளையில இந்த ஆசீர்வாதங்கள் இவர்கள் மேல இறங்கி வரணும். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், மகிமை, கனம், துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். May God bless you. Have a good day.